இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா AD300 ப்ரோ. அதோட ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம கோடாக்ஸ் வெப்சைட்டில் பார்க்க போகிறோம். கோடாக்ஸ் விட்ஸோ சீரிஸில் வந்திருக்கிற நியூ ஃப்ளாஷ் தான் AD300 ப்ரோ. ஸோ அதில் இருக்கிற ஏற்கனவே இருந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. 2.4 GHz இருக்கிற ட்ரிகரிங்காக இருக்கட்டும், TTL, HSS, ஃப்ளாஷஸ் எல்லாமே மல்டி ஸ்ட்ரோப்ஸ் ஆப்ஷன் எல்லாமே. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் பவரில் 320 ஃப்ளாஷஸ் கொடுக்குது. ஃபாஸ்டஸ்ட் ரீசைக்கிள் டைம் ஃபுல் பவரில் இதோட ரீசைக்கிள் டைம் வந்து 1.5 செகண்ட்ஸு. நீங்கள் பவரை கம்மி பண்ணால் அதோட ஃபாஸ்டஸ்ட் ரீசைக்கிள் டைம் வந்து 0.01 செகண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ எல்லா வெப்சைட் சீரிஸ்லையும் இருக்கிற மாதிரி இது வந்து லித்தியம் பேட்டரி பேக்கில் தான் இது ஒர்க் ஆகுது. இப்போ இதில் இருக்கிற பெரிய அட்வான்டேஜ் புது ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை கலர் மாடலிங் லைட்டு. இந்த பை கலர் மாடலிங் லைட் பற்றி என்ன அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ பவர்ஃபுல் ஸ்ட்ரோப் அண்ட் வெல் தாட் அவுட் டிசைன். ஸோ இதோட டிசைன் ரொம்ப காம்பேக்டாக ரவுண்டாக அழகாக கொடுத்துருக்காங்க ரவுண்ட் ஹெட்டோட. ஸோ இதில் இருக்க மெயினான ஃப்ளெக்சிபிலிட்டி நான் சொன்ன மாதிரி பை கலர் எல்இடி லைட் தான். ஸோ உங்களுக்கு வந்து வார்ம் லைட்டும் டே லைட் டெம்பரேச்சரில் இருக்கிற ஒயிட் லைட்டும் ரெண்டுமே இதில் கிடைக்குது வேறு டெம்பரேச்சர்ஸில். அதோட பவர் பார்த்தீங்கன்னா 12 வாட்ஸு. ஸோ இதோட யூஸ் என்ன? ஸோ நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணுற மாதிரி X1T, X2T, X Pro இந்த ட்ரிகர்ஸ் மூலமாக இந்த லைட்ஸை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் 2.4 GHz X சிஸ்டம் மூலமாக, which is compatible with 7 கேமரா பிராண்ட்ஸ். ஸோ கேனன், நிக்கான், சோனி, ஃபுஜி, பென்டாக்ஸு, பேனசோனிக், ஒலிம்பஸ். ஸோ இந்த எல்லா பிராண்ட்ஸுமே வந்து நம்ம இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து WB300P பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பேட்டரி கெப்பாசிட்டி கொஞ்சம் பெட்டராக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 320 ஃபுல் பவர் ஃப்ளாஷஸ் வருது. ஸோ நம்ம பவரை கம்மி பண்ணும்போது இந்த நம்பர் ஆஃப் ஃப்ளாஷஸும் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் இந்த பேட்டரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து லெஸ் தென் 2.5 ஹவர்ஸில் வந்து இதை நம்ம ஃபுல் சார்ஜுக்கு கொண்டு வந்துடலாம். இதை விட ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம், ஏற்கனவே இருக்கிற கோடாக்ஸ் யூசர்ஸ்க்கான சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம AD200 ப்ரோ வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த பேட்டரியை இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், AD300 ப்ரோக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு என்னென்னலாம் ஆப்ஷனல் மாடிஃபைஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இது கூடவே வந்து இந்த 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 சிஸ்டம் வாங்கும்போது ADE2 ப்ராக்கெட்டும் இது கூடவே கிடைக்குது. ஸோ இப்போ கோடாக்ஸ் மவுண்ட் மாடிஃபைஸ், அதாவது போவன்ஸ் மவுண்ட் இல்லாமல் இந்த AD300 ப்ரோக்கு டைரெக்டாக ஃபிட் பண்ணக்கூடிய மாடிஃபைஸ் என்னென்னு பார்ப்போம். AD-S65, AD-S85. ஸோ ஒரு 65 இன்ச் அண்ட் 85 சென்டிமீட்டர் சாஃப்ட் பாக்ஸ் கிடைக்கிது நம்மளுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா SN04ன்ற ஒரு ஸ்னூட் கிடைக்குது. AD-R14 ரெஃப்ளெக்டர் ஒன்று நம்ம வாங்கிக்கலாம். இதுலேயே வந்து லாங் ஃபோக்கஸ் ரெஃப்ளெக்டர்னு ஒன்று கொடுக்குறாங்க, அது AD-R12. அப்புறம் ஒரு பாண்டோர் கிட்டு நம்மளுக்கு கொடுக்குறாங்க, கிரிட்டு ஜெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது எஸ் ப்ராக்கெட் வச்சுருக்காங்க. ஸோ எஸ் ப்ராக்கெட்டே வந்து நம்ம வந்து அந்த ஜூமிங் ஆப்ஷனாக யூஸ் பண்ணிக்க முடியும் பவுண்ட் மவுண்ட் அக்சசரிஸோட. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா AD-AB அடாப்டர் ரிங்கை கொடுக்குறாங்க. இந்த ரிங்கு மூலமாக நம்ம வேரியஸ் மற்ற பிராண்ட் மாடிஃபைஸை அட்டாச் பண்ணுறதுக்கான அடாப்டர்ஸை போட்டு அது மூலமாக அதுக்குரிய வேறு பிராண்ட் மாடிஃபைஸ் நம்மக்கிட்ட ஏற்கனவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தோன்னா அதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ப்ரோஃபோட்டோ மவுண்ட், எலக்ட்ரோ மவுண்ட், ப்ரௌன் கலர் மவுண்ட், இது எல்லாத்துக்குமே சப்போர்ட்டிவாக இருக்கிறதுக்கு இந்த AD-AB அடாப்டர் ரிங்கை நம்ம வாங்கி யூஸ் பண்ணணும். ஸோ என்னென்னலாம் வரும் அந்த பாக்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு AD300 ப்ரோ ரெஃப்ளெக்டர், பவர் கார்டு, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலு, ஒரு ஃப்ளாஷ் டியூபு, ADE2 ப்ராக்கெட் ஒன்று, பேட்ரி ஒன்று, ஒரு கிளாஸ் லேம்ப் கவரு, சார்ஜரு, ஒரு கேரியிங் கேஸ். ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து AD300 ப்ரோவில் வந்து கிடைக்குது. ஸோ கிட்டத்தட்ட நம்ம ஏற்கனவே மேலே சொன்ன மாதிரி இது எல்லா பிராண்ட் கூடயும் கம்பேட்டபிளாக இருக்கக்கூடிய ஒயர்லெஸ் ட்ரிகரிங் சிஸ்டமோடு வருது. மல்டி ஆப்ஷன் இது மாதிரி எல்லாமே உங்களுக்கு வருது. 1/1லேருந்து 1/256 வரைக்கும் வருது. இதோட ஃப்ளாஷ் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 1/220லேருந்து 1/10200 செகண்ட்ஸ் வரைக்கும். ஸோ இதில் இருக்க என்ன டெய்லி ஆப்ஷன்ஸ் இது எல்லாமே கிட்டத்தட்ட இந்த குரூப் 5 குரூப்பாக இருக்கட்டும், ஸ்லேவ் ஃபங்க்ஷன், இது எல்லாமே இதில் ஏற்கனவே இருக்கக்கூடியது தான். ஸோ 1 to 9 வரைக்கும் இருக்கிற ஐடி, சேனல் 1 to 32 வரைக்கும், டிரான்ஸ்மிஷன் ரேஞ்ச் 100 மீட்டர்ஸ் வரைக்கும் இருக்குது. ஆப்டிக்கல் ஸ்லேவ் ஆப்ஷன்ஸ் இருக்குது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ அந்த ஃப்ளாஷ் பவர், ரீசைக்ளிங் டைம்லாம் நம்ம மேலேயே பார்த்தோம். அதுக்கப்புறம் இதோட கலர் டெம்பரேச்சர் மோட் பார்த்தீங்கன்னா 5600K +or-200 கெல்வின். பட் ஆனால் ஸ்டேபிள் கலர் டெம்பரேச்சர் மோடில் +or-100 கெல்வின்லேயே வந்து இது உங்களுக்கு நம்மளுக்கு ஒர்க் ஆகுது. இதோட மொத்த வெயிட்டே பார்த்தீங்கன்னா 1.25 kg தான். ஸோ ஒரு லைட் வெயிட்டில் நல்ல பவர்ஃபுல்லான லைட் AD300 ப்ரோ.